போய் பைப்பில் கழுவிட்டு வா. இங்க கம்மா வாக்கியா ஆறு பேப்பர் வாக்கியா வருது. காவேரி ஆறா? காவேரி ஆறு வருது. பேப்பர் கம்பெனிலேருந்து தண்ணி வருது, அதான் பூரா. இல்ல வருதுல்ல, வருது. நான் வரும்போது அந்த வாக்கியால தண்ணி பார்க்கலையே. உங்களுக்காக திறந்து விட மாட்டாங்க, திறந்து விடுற நேரம் தான் நம்ம பாய்ச்சணும். என்ன அவசரமோ? ஆனால் அந்த தண்ணியில் பிரச்சனையே இல்லை. அந்த தண்ணியே கலராக தான் வரும். அப்புறம் என்ன, கலரோட கலர் நம்ம மாட்டில் கலரி விட்டு போக வேண்டியது. முதல்ல எதுவா இருந்தாலும் எங்க டீம்ல நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் முதல்ல எங்க அண்ணன் தான் முதல் போனி. அந்த அண்ணனா இந்த அண்ணனா மஞ்சன்னா மந்த அண்ணன் போனி பண்ணாருன்னா அப்புறம் எவனும் போனி பண்ண முடியாது. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சதீஷ் சொன்னாப்ல. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. 1க்கு 2 வச்சுக்கிறது தப்பு இல்லைம்மா. மைக்கு மைக்கு நீ வச்சிருக்கா பாரு மைக்கு, அந்த மைக்கு 2 வச்சிருக்க, 1 வை. நான் வச்சிருக்க மைக்கு பொண்டாட்டி மாதிரி, நீ வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி. எப்படி சொல்றீங்க? இது கனெக்ஷனோட இருக்கு, அது கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு எது வேணும்? இது கரண்ட்ல வேலை செய்யுது, அது பேட்டரியில வேலை செய்யுது. இப்போ எது உங்களுக்கு? எனக்கு கொடுத்தது பொண்டாட்டி, ஆனால் கொழுந்தியாவை என்னை நம்பி தான் கொடுத்துருக்காரு மைக் செட்டுக்கு வர. அதில் ஒரு கொழுந்தியாவை ஓன்ட்ட கொடுத்துருக்கேன். ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? செலவு எதுக்கு சார் ஜாஸ்தி? செலவு செலவு இதுல செலவு ஜாஸ்தி எதுன்னு கேட்குறாரு. எந்த மைக்குன்னு இது விலை கூட உள்ளது? கொழுந்தியா தான் அவர் சொல்கிறார். கொழுந்தியா தான் செலவு ஜாஸ்தின்னு அவர் சொல்கிறார், நான் எங்கே சொல்கிறேன்? சரி நீங்கள்லாம் சார் சத்தியம் பண்ணுங்க, எந்த கொழுந்தியாவுக்காவது நீங்க பூ ஒரு முளம் வாங்கி கொடுத்தனுக்கு சத்தியம் பண்ணுங்க. 3 பேரும் 3 பேருமே. மஞ்சனாதான் வேணாம். ஏன்டா அழுவுறா? வண்டு கிண்டு கடிச்சு பிடிச்சான்னு பாருங்கடா, ரொம்ப கதற. ஏன்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்குறதுக்கு அண்ணன் நீங்க நல்லா கொஞ்சம் வெயிட் ஆவீங்கண்ணா. ஆமாண்ணே, 2 உள்ள கல்ல கட்டி தொங்க விடுனே. அத நடுவர் தலையில வேணாலும் வைங்கண்ணா. வச்சு 8 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் வர்றோம்? அப்ப ஆடியக்கார் வருவாரா? அவர் அங்கே யாகசாலைக்கு போகணும். அப்பனே எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு, உங்க அண்ணன், ஆமா பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அக்கா, 2 அண்ணன், தம்பி எல்லாரும். அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, என்னன்னு கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சி உருறி வந்துடுறான் இருக்கா. இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. ஹாய் காலா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். சார் கிட்னி நல்லா இருக்கா? இருக்கு. நல்லா இருக்கா? உள்ள கிடக்கு. பாத்திருக்கீங்களா? எடுத்து பாக்குறதுக்கு பேர்பாட்ஸா? அண்ணா உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு கணையம்? அண்ணா உங்களுக்குண்ணா? உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இறைவனுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கு. போகும்போது போயிரும். இவங்க எங்க அண்ணன் ஆடியோக்காரரு. அவர் எழுந்திரிச்சு போயிடுவார். அண்ணன் எதுக்கு உட்கார்றாரு? சதீஷ் வந்து என் தம்பி. சதீஷ் தம்பி. தம்பி பக்கத்துல உள்ள ஆளுகளுக்கு சந்தோஷம் பாரு, அப்பா தம்பின்னு சொல்லிச்சுரா சதீஷ். எங்க அப்பா உட்காந்துருக்காங்க. அப்பா அப்பா நான் பேசவாப்பா? அண்ணா நான் பேசவானே? அப்பா மஞ்சனா நான் பேசவா? சார் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? நீ போன வாரம் தொட்டு என் செருப்பு 2 சுடிய காணாம போச்சு. அப்ப அடிக்கடி தொட்டு கும்பிடுறேன். என் செருப்பு காணாம போறதுக்கா? புது செருப்பாவது வாங்கி போடுவீங்களா? அப்படி செருப்பு காணாம போச்சு. அன்னைக்கு பாக்குறேன், அது ஒரு லேடிஸ் போட்டிருக்குமா, பட்டிமடத்துல உள்ள ஆளு. யாரு சார்? பெருசா இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி இப்படி சுருக்கி வச்சு தச்சு போட்டு தெரியுது. யாரு? இங்க உள்ள ஆள் கிடையாது, வெளியாள். நல்ல வேலை. நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா என்ன செதுக்கி வளர்க்கல. நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. உண்மையிலே பேசவே மாட்டேன். இந்த பெண்ணு வயசுல பெரியவங்களை பாண்டிச்சேரி கௌதமி எதிர்த்து பேச மாட்டாங்க, பேசவே மாட்டேன். மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு.
கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம வீட்லன்னு சொல்லுங்க. எங்க வீடுன்னு சொல்லு. மாமியானா கசக்குது, அவங்க பெத்த புள்ளன்னா உங்களுக்கு இனிக்குதோ? மாமியானா கசக்குது எனக்கு, ஆ. அவங்க பிள்ளைனா எனக்கு இனிக்குது. ஆ. அவங்க பிள்ளை எனக்கு பொண்டாட்டி, எனக்கு இனிக்கணும். என் மாமியா எனக்கு இனிச்சு என்ன போது, என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். சார் அவருக்கு இனிக்கட்டும் சார். ஆ. அவருக்கு ஒய்ஃப்ங்கிற கேரக்டர்ல இனிக்கணும். ஆ. உங்களுக்கு மாமியாருங்கிற கேரக்டர்ல உங்களுக்கு இனிக்கணும் சார். எனக்கு ஏன் இனிக்கணும்னு ஆக்குறேன். கசக்குதே இருக்கட்டும். கசக்க கூடாது சார். ஆ. மாமியாருங்கிற உறவு எல்லாருக்கும் இனிக்கணும். ஓ, ஏன் குழந்தைங்கிற உறவு மட்டும் இனிக்குது? அது இல்ல, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். பொண்டாட்டியை விட குளிந்தியா மேல ஏன் தெரியுமா பாசமா இருக்கிறான்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? இப்ப நம்ம கல்யாணம் பண்ண உடனே குளிந்தியா நம்மளை எப்படி கூப்பிடும்? மாமா ம். மாமான்னு கூப்பிடும். ம். 10 வருஷம் ஆனாலும் அந்த குளிந்தியா மாமான்னு தான் கூப்பிடும். ம். 30 வருஷம் ஆனாலும் அந்த குளிந்தியா மாமான்னு தான் கூப்பிடும். ஆமா. ஆனா பொண்டாட்டி கல்யாணம் பண்ண உடனே மாமா மாமாம்பா. ம். ஒரு குழந்தை பிறந்த உடனே ரமேஷ் அப்பா சுரேஷ் அப்பாம்பா. இன்னொரு குழந்தை பிறந்து ரஞ்சினி அப்பா கிச்சினி அப்பாம்பா. பல மாதிரி முறைய மாத்தி கூப்பிடுற பொண்டாட்டி. ஏன் குழந்தை? ஆனா என்னைக்குமே ம். மாமா என்ற சொல்லை மங்களகரமாக சொல்லக்கூடியவள் நாம் கொழுந்தியா என்ற உன்னத உறவு மட்டும்தான். கொழுந்தியா இருக்காளுக்கு மட்டும் கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா இவ்வளவு பேருக்கா குழந்தையா இருக்கு? ஏன் இல்லாமையா போவோம்? நான் இப்ப முறைப்படி ஆரம்பிக்கிறேன். தாய்மாமி முறைப்படியா? எனக்கு தாய் மாமன் கிடையாது. ஆ. என் பிள்ளைக்கு மஞ்சன்னா அப்பன்னா இருக்காங்க. ஒரு 2 இருந்தா தாய்மாமனா ம். ஏத்திருவாங்க சீரு. லாரியில சாதா டாடா ஏசி நினைக்காதீங்க, லாரி. கண்டிப்பா இவங்க 2 பேரும் சீர் ஏத்துவாங்க. ஆமா. எப்ப ஏத்துவாங்க தெரியுமா? ஆ. முதல் சீர் உங்க அப்பன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2வது சீர் ஏத்துவாங்க. கரெக்டா? அவர் கொண்டு வர கூட கூட செய்வாங்க. ரைட்டா? இருக்கட்டும், ரைட். இருக்கட்டும். டபுளா தரங்க. இப்ப முறைப்படி ஆரம்பிக்கிறேன் சார். ஆ. ஓம் சக்தி பராசக்தி. சுவாமியை சரணமையப்பா. ஓம் சரவண பவா. அடையார ஆனந்தபவன். ஓம் சுவாமியை சரணமையப்பா. சாமி சரணமையப்பா. சார், ஐயப்பா ஐயர் ஓம் தூங்குறாரு. ஓம் காலையிலே கும்பாசுக்கு ஐயர் எந்திரிக்கணும். ஓம் சக்தி. தூங்கிட்டு இருக்கார். பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் கியா பராஹா. கண்ணை மூடி நாட்டுக்கோழி நல்லா இருக்கட்டும். வெஜ்ஜு வச்சு கும்பாபிஷேகம் ம். காப்பு கட்டி இருக்கு. ம். ஆரம்பிக்கிறேன் சார். கண்ணு என்ன பண்ணணும்? உங்க அம்மா அப்பாவை நினைச்சீங்க. கண்ணை மூடணுமா? ம், கொஞ்ச நாள் ஆகட்டும். அண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்தது என்ன பேச்சு சார்? வந்ததுல இருந்து தாய் தான் பேசுறாங்கல்ல. நாங்க மட்டும் என்ன ஒரு தாய்க்கு தானே சார் பிள்ளை பிறந்தோம்? தாய்க்கு தானே பிறந்தோம். ஆமா. என்னவோ அவங்கள பெத்த அம்மா தான் 10 மாசம் கருவறையில் சுமந்து சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுத்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் பிள்ளைய வளர்த்தாங்களாம் சார். அவங்கள கருவறையில் சுமந்தது அவங்க தாய், அவங்களுடைய பிள்ளைய கருவறையில் சுமந்தது தாரம் சார். நல்லா சொல்ல கை தட்டுங்க சார். ஆஹா, நீ உங்களை சுமந்தது உன் தாய்னா, ஆமா. உன் பிள்ளையை சுமப்பவளும் ஒரு தாய் தான். ஆமா சார். இங்க இருங்க, உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு சரியான தாரமா இருந்ததுனால தான் அப்போ என்ன மஞ்சுநாதன் மகாராஜன் பிறந்தீங்க. இல்லன்னு சொல்லுங்க. ஆமா தானே. உங்க அம்மா உங்களுக்கு தாய் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு என்ன முறை சார்? ஆமாடா. என்ன முறை சார்? சொல்லுங்க சார். எனக்கு அம்மான்னா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி தானே. ஆமா தானே. காலங்காலமா கல்யாணம் பண்ணாத சொல் கொங்கு மண்டலம் ஃபுல்லா சொல்லி ஊருக்கு ஒரு 10 பேருக்காவது பொம்பளை பிள்ளை பொண்ணு கிடைக்காம உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா ஊரு அலைஞ்சிட்டு இருக்காங்களே. இந்த சாபம் தேவையா மஞ்சுநாதா உனக்கு? நான் கேக்குறேன். அப்பா ஆக முடியாது, பெரியப்பா ஆக முடியாது, சித்தப்பா ஆக முடியாது, டைரக்டா தாத்தாவா ஒரு கண்டிஷன் உங்க பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. தாத்தா கண்டிஷனுக்கு பட்டிமன்றம் போகுதுன்னு தாத்தா ஞாபகத்துல இருக்கேன் சார். தாத்தா ஞாபகத்துல நான் இல்ல. அவர் தானே சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிய குறை சொன்னா கல்யாணம் பண்றவனுக்கு கல்யாணம் ஆசை வருமா சார்? பொண்டாட்டிய பத்தி நல்லா பேச சொல்லுங்க சார். நல்லா பேசியா இப்பதானே கல்யாணம் பண்ணுவான் சார். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், எல்லா ஆண்களுக்கும் அம்மா மாதிரி பொண்டாட்டி கிடைக்குது, ஆனா எல்லா மனைவிமார்களுக்கும் அப்பா மாதிரி புருஷன் கிடைக்கலையா சார்? நினைச்சு உண்மையான கைதிருக்கா பெண்கள்லாம்? அப்பானா எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் பிடிக்கும் சார். அப்பா மேல வச்ச பாசத்தை புருஷன் மேல வச்சு புருஷனை வாங்கப்பா வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா எழுந்து போங்கப்பா வாங்கப்பா போங்கப்பான்னு ஏன் சார் சொல்றோம்? அப்பா மேல உள்ள பாசத்தை அடுத்த கேரக்டரா அடுத்த கேட்டகரியா ஒரு புருஷனுக்கு தானே சார் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் நாங்களும் என்னவா எங்க அம்மா ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். எங்க அம்மாவை வா அம்மா
இருமா சாப்பிடுமா. அதே மாதிரி என் பொண்டாட்டி ம். வாம்மா இருமா சாப்பிடுமா. சார் நான் அவ வேலையை காட்டுறான். என்ன வேலையை சார் காட்டுறாங்க? அவங்க அப்பாவை அப்பாங்கிறான், அவங்க அம்மாவை அம்மாங்கிறான். எங்க அப்பா அம்மாவை அவ என்னன்னு கூப்பிடணும் சார்? என்ன அத்தை மாமா. அத்தை மாமா யாராவது கூப்பிடுதா? நாங்க அப்படி கூப்பிடுறது இல்ல சார். கூப்பிடாது. அம்மா அப்பான்னு கூப்பிடுறோம். அத்தை மாமாவை அத்தை மாமான்னு கூப்பிட்டா பாசம் ரொம்ப தூரமா தெரியுது சார். குறி சுருக்கி நாங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறோம். யாரு? என் மாமியார அம்மான்னு கூப்பிடுறேன், எங்க மாமனார அப்பான்னு கூப்பிடுறேன். உங்க மேல சத்தியமா? அப்போ உன் புருஷன் அண்ணன்னு கூப்பிடுவியா? அப்போ கொழுந்தன் என்ன தம்பி நான் கூப்பிடுவா? கொழுந்தன தம்பின்னு தான் கூப்பிடுறோம். நடுவர் என்னன்னு கூப்பிடுவேன்? நடுவர்னு கூப்பிடுவேன். நடுவர் தான் நான் கூப்பிடணும். நடுவர் பெரியப்பா நான் கூப்பிட முடியும் சார்? இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணின் அன்பை ஏமாற்றாமல் இருப்பது யார் தெரியுங்களா? யாரு? ஒரு பெண்ணின் அன்பை ஏமாற்றாத ஒரு உறவு இந்த ஜீவன் இந்த உலகத்துல வாழுதுன்னா அது அப்பா தான் சார். எல்லா புருஷனும் அன்பை கொடுத்து ஏமாத்திருவீங்க, ஏமாத்து பெறுவீர்கள் 3 பேரும். எங்க அப்பா ஏமாத்த மாட்டாங்க சார். உங்க அப்பா ஏமாத்த மாட்டான்? ஏமாத்த மாட்டாரு சார். அப்படின்னு நம்பிக்கையில இருக்கிற. உனக்கு கல்யாணம் ஒண்ணு எத்தனை வருஷம் ஆச்சு? ஜஸ்ட் 12 years. 12 வருஷம். எஸ். கல்யாணம் ஆகி 12 வருஷம் வரைக்கும் நொப்பன் நல்லவனே சொல்லிக்கிட்டா கட்டின வெங்கதி என்ன ஆகுறது? நீ இங்க நினைச்சா தானே நல்ல என்ன? அதான் நானும் சொல்றேன். கல்யாணம் ஆகி 12 வருஷம் 13 வருஷம் உங்களுக்கு ஆகுதே, இன்னமும் அம்மா அம்மான்னு சொல்றீங்களே, பொண்டாட்டின்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். அப்ப எங்க அப்பட சொன்னா உங்களுக்கு கசக்குது, உங்க அம்மா சொன்னா எங்களுக்கு என்ன இனிக்குமா? எங்க அம்மா மாதிரி இருப்பான்னு தானே கொண்டு வந்தாங்க. இருக்கிறியா நீ? அப்பதான் அம்மா மாதிரி நாங்க இல்லல. வாங்க என்னுடைய சொந்த செலவுல பாண்டிச்சேரி வாங்க, 3 பேருக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரேன், எழுதுவாங்க. எங்க போற? லேடிஸ் கூப்பிட்டா கிளம்பிடுறதா? என்ன என்ன டைவர்ஸ்னா பிச்சு விடுறதுடா. ஏதோ தரானோன்னா டப்புன்னு கிளம்பிடுறது சார். அவ்வளவு பாசம். சார் ஏதோ தெரியுது உங்களுக்கு. சார் இந்த காட்டூர் கும்பாபிஷேகத்து வந்திருக்க எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் சார் ஒரு விஷயம். பெருசா தாய் தான் சொல்றாங்கல்ல அக்கா, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. எந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணால திருத்தவே முடியாது சார். எந்த ஒரு ஆணையும் தாரத்தால மனைவியால திருத்தவே முடியாது. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண் மீது காதல் கொண்டான்னு வச்சீங்க, ஒரு பெண் மீது அன்பை கொடுத்தான்னு வச்சீங்க, அந்த அன்புக்காக ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மாற்றிக்கொள்பவன் தாரம் நடுவுல. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்மை விடுவோம் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீன்ஸ் பேண்ட் போடுவோம் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்லு வச்ச ஜாக்கெட் போடுவோம் சார். இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டு புருஷனுக்காக தகுந்த மாதிரி நிக்கலையா நாங்க? நினைச்சு பாருங்க. பெரிய வண்டி ஹீரோ ஹோண்டா ஓட்டுவோம் சார். சத்தியமா நீங்க எல்லாம் மாத்திக்கிட்டீங்க. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம். நாங்கள் தான் மாத்திக்கிட்டோம். என்னத்த? கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிங் தான் போடுவேன், பாப்பு போடுறேன். மாத்திருக்கமா இல்லையா சார்? எதுக்கு இப்ப பதற சார்? இந்த புருஷனை யார் தெரியுங்களா? புருஷனை தெரியும். நாங்களாம் புருஷன் தான். நீங்க புருஷன் நான் புருஷன். அப்ப புருஷன்னா யாரு? புருஷன்னா தாலி கட்டினவன். அப்ப உண்மையான புருஷனா? கூட்டிட்டு ஓடனவன். சிறந்த புருஷனா? இந்தா மஞ்சினாதன். நல்ல புருஷனா? அபு. அவன் யாரும் அந்த உட்காந்துருக்கான். புருஷனா யாருன்னு நான் சொல்றேன் சார். உடன் இருப்பவரோ உணவு கொடுக்கறவங்க உடை கொடுக்கறவங்க நல்ல புருஷன் கிடையாது சார். மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புருஷன். உண்மையான கை தட்டுக்கா. புடிச்சவெல்லாம் புருஷன் இல்ல சார், மனைவியை புரிஞ்சுக்கிட்டவன் தான் புருஷன். புரிஞ்சுக்கிறீங்களா? அது எங்க புரிஞ்சுக்க முடியுது? 1க்கு 4 கேமரா வச்சு எடுத்து அப்படி புரியும். இது 3 நம்ம கேமரா. கட் பண்ணுவான், எடுனா எடுப்பான், எது சொன்னாலும் கேட்டுக்குருவான். அந்த ஒரு கேமரா ஓடுது, யாரு விட்டு எங்கே ஓடுதுன்னு தெரியல. அது போட்டு விட்டு நீங்கள் எதை சொல்லி அப்புறம் அங்கே போய் கமாண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றுவாங்க. அதனால கவனமாக பேசணும் வேண்டி இருக்கிறது. புருஷன்னா யார் நான் சொல்றேன் சார். சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவியை எழுப்புகின்றாரோ அவர்தான் புருஷன். புருஷன் யாரு? சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவியை எழுப்புகின்றாரோ அவர்தான் புருஷன். அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரன் மட்டும்தான் உண்மையான புருஷனா இருக்க முடியும். அவன் தான் விடிய காலமே அடுப்பை 10 வச்சு ஃபூன்னு ஊதுவான். அப்போ புரு காப்பி போடுறேன் புருஷனா, சன்ரைஸ் போடுறவன் என்ன கொழுந்தனா?
திருரோஸ் என்ன பக்க சூத்துக்காரன் போடுவானா? அப்ப நரசூசு காப்பி என்ன நடுவரா போடுவாரு? காலையில 4 மணிக்கெல்லாம் என் மாமா முத்து எனக்கு பெட் காஃபி கொடுப்பாரு சார். பெட்டில் தான் இருக்கும் அது. அன்னைக்கு கூட பார்த்தேன் பெட்டில் தான் இருந்தார். இல்ல சார், என்ன பார்த்த உடனே டக்குன்னு எழுந்து சந்தோஷமா நிப்பாரு சார். அதுதான் கணவன் மனைவி உறவு சார். வந்ததுலே தாய் தான் முக்கியம், தாய் தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, நான் கேக்குறேன் சார். மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா டாடாசி பக்கம் கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் சார் இந்த ஊர்ல தேடுறீங்க? நேத்து தேடுனம்மா, வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான் சார். அப்போ நான் பேசுற பேச்ச படுத்துமா இருக்கு. சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறேன். என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 பழமொழி தெரியும். பரவாயில்லையே, நம்மள விட பெரிய ஆளா புடிச்சு குட்டியா இருந்தாங்க. ஆமா, வெக்கம் போனாலும் போனா போதும், தொப்படம்னா போதும் பேசுறதா. பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்க வாடி கொழுந்தியானால நான் ஏன்டா வர நேரா போயினால. ஆமா, சிங்கு சக்கரசாமி சிங்குன்னு அடிச்சாங்க 10 விளக்கமா சும்மா பட்டு பட்டு முடிச்சாங்க. தர்த்தரம் முடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தான் இருக்குல அவனுக்கு. ஆமா, வெறுமை வேணாங்கது வருமா கொண்டாங்கதாம்ல. ரோட்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு 2 ஆப்பு வைனா. ஆமா, பெருமை பீத்தகளே குடிக்கிறது ஓட்டகளே மாமா. வெளியில ஒரு வேணான புடிச்சு வேட்டில விட்டுட்டு குத்துது கொடைதுனா. ஆமா, ஏன் புளுகு வண்டில வருது, ஏன் அப்படி புளுகு பிளேன்ல வருது பேசுறதா. அண்ணே ஒரு ஆவணமா அவருக்கு அடியில கிழிஞ்சா கோவணமா. ஆமா, சித்தாயலி வரடிக்க போனால கத்தாலமுளு கொத்தலஞ்சாம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பார்த்தாலும் எழுத்து வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துனானா. ஆமா, ஆத்திரத்துல அடிச்சு அண்ட வீட்டுக்காரன், அத பார்த்து அடிச்சு ஏன் வீட்டுக்காரனா. அங்க அவ இடிப்பா, இங்க வாடி நானே இருப்பேன். ஆமா, யானை குளிக்க எறும்பு சோப்பிட்ட போஞ்சா அந்த பசப்பிய பாம்பு கடிக்குமா பார்க்க போனவள அவளே அடிப்பாளாம். ஆமா, அழக வச்சுக்க 5 சட்டி வேணும், மீந்தத வச்சுக்க மீன் குழம்பு சட்டி வேணும். சரங்கபத்தி ஸ்ரீரங்கம் போனாலுங்களா அங்க 2 சரங்கபத்தி வரட்டுனால. ஆமா, ஆன நொஞ்ச அந்த நாசம் குட்டிச்சோறு, குதிரை நொஞ்ச குபேர கூட குட்டிச்சோறாம்ல. குப்பைக்கு போகாதே குனிஞ்சு நிக்கணும், மாய்க்கு வாடி மனசுக்கீங்களானா. கேக்குறவ கேட பையலா இருந்தா கேஆர் விஜா கடையில கேடிவி தெரியும் பேசுற. என்ன சொன்ன? கேக்குறவ கேட பையலா இருந்தா கேஆர் விஜா கடையில கேடிவி தெரியும் பேசுறதா. நானும் போட்டு தாமா பாக்குறேன், நோ சிக்னல் வருதுமா. எவனோ செட்டா பாக்கல சுஜியை மாத்தி விட்டு போயிட்டாயா. ஒரே அலையா அடிக்குது. அடேங்க அப்பா. சார், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. தாரங்கிற மனைவி நீங்க செம்மையா வச்சுக்கிட்டாதான் ஆண்களுக்கெல்லாம் புருஷனுக்கெல்லாம் பொருளாதாரம்ங்கிற செம்மையான வாழ்க்கை வரும் தெரிஞ்சுங்க. அப்போ நான் தாயின்னு பேசுறாங்களே சார், தாய்க்கு ஒண்ணு நாங்க எதிரி கிடையாது. நான்லாம் என் மாமியார எங்க வீட்டுல ஏதோ சத்தியமா வச்சிருக்கிறேன். உன் மாமியார் வீட்டுல நீ இருக்குன்னு சொல்லு. இவங்க சொல்ற பாருங்க, இவங்க மாமியால வீட்டுல பத்திரமா வச்சிருக்காங்க. மாமியார் வீட்டுல நீ போய் இருக்கிற, அது வீட்டுல போய் நீ இருக்கன்னு சொல்லு. சரி, அது எதுனாலும் ஓகே. என்ன எதுனாலும் ஓகே, கரெக்டா பேசுமா. அது மாமியார் அது வச்சிருக்கேன்னு சொல்லுதுல, ஏன் மாமியார் நான் வச்சிருக்கேன் நீங்க சொல்லுங்க சார். அப்போ நல்லா சந்தாக்கிடா புண்ணியம் வாங்க. வீட்டுல சார் பொம்பளை புள்ள மாமியார் நல்லா வச்சிருக்கோம்னா நல்லா வைக்கிறாங்க, ஆம்பளை புள்ள வச்சிருக்கானா கெட்ட வைக்கிறாங்க. சார், எல்லாம் எப்ப பார்த்தாலும் அம்மா தான் முக்கியம் சொல்றாருல சார். தாரங்கிற மனைவியை குறை சொல்றீங்கல்ல சார், அப்புறம் ஏன் காலங்காலமா தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அம்மாவை பிள்ளையா பெத்தாங்க உங்க அப்பாவை? கல்யாணம் தான் கஷ்டகாலம்ல. அப்புறம் ஏன் சார் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளையா பெத்தாங்க? கல்யாணம் தான் கஷ்டகாலம்ல. அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெத்தீங்க? என் விதியை பாத்தியல தம்பி. நான் அந்த காசு வாங்குறதுக்காக என் தாத்தா என் புள்ள பத்தான், எங்க அப்பா என் புள்ள பத்தான், நான் என் புள்ள பத்தங்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டு சார். நினைச்சு பாருங்க, அழகான ஆண் எங்களுக்கு புருஷனா வேணாம் சார். மஞ்சுநாதன், அழகான ஆண் எங்களுக்கு புருஷனா வேணாம். வாத்தியார் மாப்பிள்ளையும் வேணாம். ஆடியோக்காரங்க பண்ற யூடியூப் காரங்க இனி எத்தனை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க யாருமே எங்களுக்கு புருஷனா வேணாம் சார். அழகான ஆண் புருஷனா வேணாம் சார். அழ வைக்காத ஆண் தானே சார் புருஷனா வேணும். நீ அழுவாம இருக்கணும். முதல்ல என்ன சொன்னாலும் அழுதுற ஆளுக. அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு காய்ச்ச, ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிரு. டாக்டர் ஊசி ஓட்டா வலிக்கு, ஊசி ஓட்டா வலிக்குதுன்னு அழுவுறா. காதுல ஊத்துனா அது இனிக்குதுங்கிறா. இது வலிக்காதா சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பணக்கார புருஷன் எங்களுக்கு வேணாம் சார். பாசமான புருஷன் தானே சார் வேணும். அப்படி பாசமா புருஷன் கணவன் மனைவி கையை பிடிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் மஞ்சுநாதா? எப்படி இருக்கும்? முத்து நகையே முழு நிலவே, முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கன்னிமையில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே,
இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான் உந்தன் தேசம் வளர்கிறதா முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. அதான் சார் வாழ்க்கை. ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் தாயா தாரமா மாமியாரா மருமகளா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சார் பிரச்சனை. அவ்வளவுதான். நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கழுத்து வலி. அபனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல எங்களை பத்தி இவ்வளவு குறை சொன்னாங்களா சார்? இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன் சார். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கூட கேள்வி நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். நான் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் சதி வீட்டுல மண்டலாசி வரை இருந்துட்டு கூட போவேன். என் தம்பி சார் சொன்னா சாப்பாடை கட் பண்ணிடுவா. அப்படி அவருக்கு சாப்பாடு கிடைக்குதான்னு பாரு, அங்கே அதை கட் பண்ணிரும். நான் கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டான கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீராவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிக்கிற உறவு தட்டுக்க கைய பெண்கள் இல்ல மனைவி சார். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன எங்கேன்னு பிச்சுக்கிட்டு தீரப்பட்டது யார்? அதே மனைவி. மனைவி மனைவி சார், மனைவியை குறை சொல்லாதீங்க சார். தயவு செய்து மனைவியை குறை சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் கூட வருவாங்க. வாடா பாலக்கட்டையில தண்ணி அடி போனா வருவான், பீர் அடிக்க வாடான்னு சொன்னா வருவான், பீரோத்துக்கு வர மாட்டான் சார். இளமையா இருக்கும்போது, முறுக்கா இருக்கும் பொழுது. நீங்க தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தண்ணி அடிக்கிறது என்ன கஷ்டம்? நீங்க வரையில பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க தோப்புக்குள்ள லைன்ல நின்றா இங்க பாத்தீங்களா? ஆமா, எவ்வளவு கஷ்டம். கியூல ஏன் சார் அங்க அது மாதிரி நின்னாங்க? கேக்க முன்னாடி எல்லாம் போனோம்னா வாங்கிட்டு வரலாமா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்கேன் பண்றாங்க. என்னன்னு? டவர் கிடைக்கலன்னா லேட் ஆகுது. பவர் கிடைச்சாலும் டவர் கிடைக்காது போல இருக்கு. ஓஹோ, ஜிபே வா. ஸ்கேன் பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? நீங்க தண்ணி அடிக்கிறான்னு சொல்றீங்க, அவன் ஒரு கட்டிங்க உள்ள இருக்க எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? நீ ஊறுகாயை தொட்டாத்தா நிக்குது. என்ன மாப்பிள்ள ரோட்ல உட்காந்து அவன் லைட் அடிச்சு எவ்வளவு சிரமப்படுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கூட இருக்கும்போது தண்ணி பழக்கமே இல்ல அப்போ நான் சொன்னார். ஆமா சார், திடீர்னு ஒரு கெட்ட பழக்கம் வராது. நல்லா தெரிஞ்சுங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஏன் சொன்னாங்க? ஏன் சார் சொன்னாங்க? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஏன் சொன்னாங்க? பிறந்தப்ப கொஞ்சம் நல்லா இருந்து நீங்க எப்ப உங்க அம்மா கூட இருக்கும்போது கெட்ட பழக்கம் இருந்திருக்கும், அப்புறம் தான் மனைவி கூட வந்து முத்தி போயிடுது. அப்படி கிடையாது. அப்புறம் அப்ப நீ மாமியார் குடும்பம் படுத்திட்டு உன் வீட்டுல அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தியா? நீ சொல்லு சார், மாமியார் நீ குடும்பம் படுத்திரியா? தொட்டில் பழக்கத்தால சுடுகாட்டு வர வர அப்ப உன் வீட்டுல யாரோ குடும்பம் படுத்தி இருந்திருக்க? எங்க தலையில கட்டி வச்சு எங்க அதால குடும்பம் படுத்தி இருக்க. அப்ப சார், நான் என் மாமியை குடும்பம் படுத்தினா உங்களுக்கு தெரியுமா? அதான் ஊர்ல சொன்னேன், நீ தானே மைக்கில் சொன்ன. என் மாமியாவை நான் கோவில்ல வச்சிருக்கிற சாமி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? அதான் சாமியாக்க பிளான் பண்ற. ஒரு நிமிஷம் வண்டா என்ன உதர்னிய சார். அக்கா ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க அக்கா. இந்த ஊர்ல வந்து என் மாமியை பத்தி சொன்னா இவங்க ஏன் எமோஷனல் ஆகுறாங்க? ஏன் உங்க அம்மாவை பத்தி எல்லாம் குறை சொன்னா நீங்க எமோஷனல் ஆவறீங்க? ஏன் குறை சொன்னா சொல்லத்தானே செய்வோம். சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. உங்க அம்மா உங்க அப்பா கூட வாழும் பொழுது உங்க அப்பாவை முந்தானையில முடிச்சு கைக்குள்ள வச்சிருந்தாங்கல்ல, அப்ப தாரமா இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உங்க அம்மா என்ன சொல்றாங்க? என்ன பஞ்சாட்ட சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? மாப்பிளைய கைக்குள்ளே வச்சுக்க, முந்தானையில முடிச்சு வச்சுக்க, உன் மாமியாட்ட விட்டுடாத. அவங்களுக்கு ஒரு நியாயம். ஏன் புருஷனை நாங்க முந்தானையில முடிச்சு கைக்குள்ள வச்சா உங்களுக்கு ஏன் சார் வயித்தெரிச்சல் ஆகுது? மாமியா இருக்கலாம். நியாயமான கேள்வி. நினைச்சு பாருங்க. நீங்க பெண்கள் நீங்க பெரும்பாலும் முந்தானையில புருஷனை முடிஞ்சு வைக்கவே முடியாது. ஏன்? நீங்க போட்டிருக்கதே நைட்டி. முந்தானை இருந்தாவில நீ முடிப்ப. ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டிய மோந்து பார்த்து செத்த வேண்டாம்ல தெரியுமா? சார், ஏன் இத்தனை பேர் சிரிக்கிறாங்க? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இப்படி வந்ததுனே கல்யாணம் பண்ணா கஷ்டகாலம் சொல்றாங்கல்ல, எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் சார். கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு மட்டும் சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த ஆண்களும் வேணான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு வாக்க வரும்போது மாப்பிள்ளை சொட்டையா இருக்கான்னு சொல்லி வேணாம்னு சொல்லாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அவனும் சொட்டையா தான் தெரிய போறான். சார், என்னப்பா சந்தேகம்? கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்குள்ள 2 பிள்ளை ஆகதான் போகுது. அதுக்கு ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கிற பிள்ளையா வருது. ஐயோ, இவன் சிந்தனை எல்லாமே அங்கிட்டு மயிலாடுதுறை.
சார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க சார், மனைவிங்கிற உறவு தாய் கூட இருக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட தாரங்கிற மனைவி வரும்போது எவ்வளவு இன்மையா இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? வெறும் இட்லி எல்லா ஆண்களும் சாப்பிடுங்க சார். இந்த ராதாண்ணா இருக்கிறார், இந்த சந்திரனா இருக்கார், எல்லா ஆண்களும் கற்பனையில் நினைச்சு பாருங்க. வெறும் இட்லி பிளேட்ல வச்சு சாப்பிட்டா சுவையா இருக்குமா? இருக்காது. இருக்காது. சட்டினியை தொட்டாதான் இட்லியே மணக்கும், இட்லியே சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லி சட்டினிக்கு சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு புருஷனுக்கும் சுவை சேர்க்கிறது தாரங்கிற சட்டினி. தட்டுக்க கைய பெண்கள்லாம். அருமையான பாயிண்ட். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, ஆமா, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. வெறி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது, சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். இட்லி புருஷன், சட்டினி பொண்டாட்டி மாதிரி. அதான் சில சட்னி ஊசி போயிருது. சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான், இவெல்லாம் பொடி வச்சு சாப்பிட்றான். ஆனா எங்க வீட்டுல நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். என் மாமா முத்து ஒரு சட்னி தான் சாப்பிடுற. நீ ஒரு சட்னி தான் வைக்கிற, ஆனா உன் புருஷன் எத்தனை சட்னி சாப்பிட்றான்னு உன் புருஷனை கேட்டா தான் தெரியும். அவர்லாம் ரொம்ப நல்ல மனுஷன் சார். அப்போ நாங்களாம் நாதர் பேருங்களா? நான் இங்க நின்னாலும் என் வீட்டுக்காரர் என்னையே தான் நினைச்சிட்டு போறாங்க. என் வீட்டுக்காரனும் 1ஆம் தேதியானா என்னைய தான் நினைக்கிறான். 1ஆம் தேதி மட்டும் ஏன்? வாடகை வாங்கணும்ல. நான் எனக்கு ஓனரை பத்தி பேசுறேன் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், கணவன் மனைவி உறவு எப்படி தெரியுங்களா? எப்படி? அம்மாங்கிற உறவை காட்டிலையும் ஒரு படி மேல ஏன் மனைவிங்கிற உறவை சொல்றேன் தெரியுமா? மனைவி இல்லாத வாழ்க்கை சுகர் இல்லாத காஃபி மாதிரி சார். நீங்க குடிக்கிறீங்கல்ல, சுகர் இல்லாத காஃபி மாதிரி ஒய்ஃப் இல்லாத வாழ்க்கை. ஏன் தெரியுமா? மணக்கும் ஆனா சுவையா இருக்காது. அதே மாதிரி மனைவி இல்லைன்னா உங்க வாழ்க்கை மணக்கும் ஆனா சுவையா இருக்காது. ஒய்ஃப் கூட வாழணும் சார். யார் ஒய்ஃப் கூட? அவங்க உங்க ஒய்ஃப் கூட. எப்ப பார்த்தாலும் அம்மா தான் முக்கியம் சொல்றீங்கல்ல சார். ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி கேக்குறேன். லாஜிக்கா கேளு. ஒரே ஒரு கேள்வி சார். நாங்க கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்தோம்னா மாமியார் எங்களை மகளா பாக்குறது கிடையாது. ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தீங்கன்னா எங்க வீட்ல உங்க மாமியார் வீட்ல உங்களை மகனா பாக்குறாங்கல்ல சார்? பாக்குறாங்களா மஞ்சுநாதன்? யார் வந்தாலும் வாங்க மாப்பிள, சாப்பிடுங்க மாப்பிள, கறி வேணுமா, முட்டை வேணுமான்னு எங்க வீட்ல கவனிக்கிறாங்களா உங்க வீட்ல கவனிக்கிறாங்களா சார்? உங்க வீட்ல தான் கவனிக்கிறாங்க. அப்ப தாரம் தானே முக்கியம். கண்டிப்பா. அப்ப நான் வந்ததுல இருந்து அம்மா தான் முக்கியம். எத்தனை பாட்டு அதுக்கடுக்கா சந்தோஷம் தான். அம்மாவை பத்தி பாட்டு பாடுங்க, வேணான்னு சொல்லல. ஒரே பஞ்ச பாட்டா தானே சார் எங்கள்கிட்ட பாடுறீங்க? அம்மாவை பத்தி பாட்டு பாடு, அம்மா பாட்டே பாடாதேன்றா. பொண்டாட்டி எதுக்கு வந்தா? பொண்டாட்டிய பத்தி 2 புள்ள எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு? எங்க இருந்து வந்துச்சு? என்ன இதுல பிளிப்கார்ட்ல வாங்குனியா நீ? பொண்டாட்டி இல்லாம வந்துச்சா? அமேசான்ல வாங்குனியா நீ? எப்படி உன் தாய் உன்னை பெற்றெடுத்தாள்களோ அது போலதானே உன் பிள்ளையை உன் மனைவி பெற்றெடுத்திருக்கிறாள். சொல்லுங்க சார். சார் வந்ததுல ஒரு கேக்குறாங்க சார், இவங்க அம்மா இவங்க அப்பாவும் இவங்க அம்மா பேச்ச கேட்கணுமா? ஏன் புருஷனும் இவங்க அம்மா பேச்ச கேட்கணுமா? நான் வந்ததுக்கு நானே இவங்க அம்மா பேச்ச கேட்கணும். நாங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? அப்ப உன் பேச்ச யாருதான் கேக்குறது சார்? என் மாமனார் கேக்குறாரா? உன் பேச்ச உன் வீட்டுல கேட்க முடியாம தானே எங்க வீட்டுல தள்ளி விட்டுருக்காங்க. உண்மை சார். கல்யாணம் பண்ணி வரும்பொழுது சார், கல்யாணம் பண்ணி வரும்பொழுது எங்க அப்பா அத்தா வீட்டுல அழறாங்களே, உங்களை எங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க, உங்க அப்பா அம்மா அழ விட்டு நீங்க வரீங்களா சார்? ஏமா அதை மட்டும் சொல்லாதம்மா. எனக்கு கல்யாணம் முடிச்சு மறுவீடு வரும்போது என் மாமனார் தேம்பி தேம்பி அழுதாரு. ஆனந்த கண்ணீரோ? ஏமாமா அழுகிறிய? உங்க மகளை நான் கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். கவலைப்படாதீங்க, உங்க மகளை பிரியிறம் நான் கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு அவர் சொன்னார். என் மகளை நினைச்சு எங்கிட்ட அழுதேன், உன்னைய நினைச்சு தாண்டா அழுதேன். 20 வருஷமா நான் பட்ட கஷ்டத்தை நீ வாழ்க்கை பூரா பரப்புடியறான்னு நினைச்சு உன்னை நினைச்சு அழுதேன் அப்படின்னு அந்த ஆள் ஒரு நாள் அழுதுட்டு விட்டுட்டான். ஏன் சார் அந்த ஆள் எந்த ஊர்லயும் இந்த சிரிப்பு வரலையே சார்? எல்லாம் அவளை இம்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அப்ப ஒரே ஒரு கேள்வி சார். இவ்வளவு அழகா நீங்க பேசுனதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை நான் கேட்டே ஆகணும் சார். கேளம்மா. உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அப்ப நான் உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? நீங்க சொல்ல மாட்டேன். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? ஆமா. அண்ணா உங்களுக்கு? டேய் உட்கார்ற, நான் புதுசா வதறேங்க. ராதாண்ணா சந்திரன் மனைவி வேணுமானாமா? யூடியூப் ஓடிட்டு இருக்குடி. எனக்கு 2 வேணுங்கிறாப்ல. வேணும் 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 வேணும்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த ஊர் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்க எந்த ஆண்களாவது தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி வேணாம்னு சொல்றவங்க கை தூக்குங்க சார். மைக் செட் கார்டு அண்ணே வேணும்ல. எது ஆம்பளை டீ குடிச்சுக்கிங்க என்ன அவங்களுக்குங்கிறாரு.
வேணாம்னு யாருமே சொல்ல முடியாது சார். காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. மனைவியில எத்தனை வருஷம் வாழணும்? எத்தனை வருஷம் திருப்பதி என்ன வாழணும்? அவன் விருப்பம் 100 வருஷம் வாழணும் சார். இந்த டீம்ல 100 ஆண்டு காலம் வாழ போறது யாரு? எங்க அண்ணன் உமாநாத் சார். எப்படி 100 ஆண்டு காலமா? 100 ஆண்டு காலம். ஏன் 101னா கட் பண்ணி விட்டுருவீங்களோ? அப்படி இல்ல. 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசா நீங்க என்னையாளணும். வல்லவன வாசகி போல் போல் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உன்னை கட்டிக்கிறேனையா நீயே புருஷனா. நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா. வருஷத்திரை மாதத்தில் முத்திரை பதித்து மொத்தத்தை கொடுக்கட்டா. எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே. இந்த அழகு சொல்ல உன் மேலதான் நேச வச்சேனே. சார், மனைவிங்கிற உறவு வரும்போது எப்படி இருக்கும் சார்? பெண்ணும் ஆமையும் ஒண்ணு சார். எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆஹா, அருமையான பாயிண்ட். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறீங்க, புள்ளைய வயித்துல சுமக்கிறீங்க, உண்மை. குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறீங்க. ஆமா. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அதுபோல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறாள். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. உண்மை. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார், ஊசியும் மனைவியும் ஒண்ணு. சத்தியமா ஊசியும் பொண்டாட்டியும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா ஓரத்து விட்டு போயிருவாங்க. சார், மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் சார். அப்ப புருஷன் அமைறது என்ன மஞ்சளாதம் கொடுத்த வரமா சார்? இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? ஆண்களுக்கு என்ன சாணத்தை வச்சான்? சாணத்தை பத்தி சாதாரண சொல்லாதீங்க. ஐயோ, உங்களுக்கு தான் தெரியும், நான் எதுவும் சொல்ல இல்ல, ரேட் அதிகம்னு சொல்லாத. அதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம். அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், வட்டி கட்டாம. வட்டி கட்டிதான். அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னா கணவன் மனைவியை நினைக்கணும் சார். மனைவி கணவனை நினைக்கணும். அந்த வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. என்ன நினைச்சு நீ, என்ன நினைச்சு, என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. சொக்கி தவிச்சு நான், சொக்கி தவிச்சு, என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு. சொக்கி தவிச்சு நான், சொக்கி தவிச்சு, என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு. குற்றால சாரளது கண்ணோடு ஊறி வர. ஒன்னு நினைச்சேன் நான், ஒன்னு நினைச்சேன், என் கண்ணுக்குள்ள ஒன்னு வச்சு தச்ச போது. தொக்கி தவிச்சேன் நான், தொக்கி தவிச்சேன், என் சொக்க தங்க ஒண்ணு போது. கால சாரலேது கொண்டாட ஒன்னு நினைச்சேன் நான், ஒன்னு நினைச்சேன், என் கண்ணுக்குள்ள ஒன்னு வச்சு தச்ச போது. சூப்பர், நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க சார். எல்லாம் பணியில பார்த்து போச்சு, லேசா தட்டுங்க சார். ஒரு தாரத்தை பத்தி பேசும்போது கூட டூயிட் சாங் கூட உங்களுக்கு வருது பாருங்க சார். அதுதான வாழ்க்கை சார். அதான் வருது சார். திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் ஒவ்வொரு ஆண்களும் சரியா இருக்க முடியும். 3 பேரையும் தேடவே ஆள் இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நாங்க வேலை ஜாலியா இருப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்காக வாழ்றீங்க? நாங்க யாருக்காக வாழ்றோம்டா? எங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வாழ்றோம். அததான் நானும் சொல்றேன். ஒரு ஆம்பளை வாழணும்னா பொண்டாட்டி பிள்ளைக்காக வாழுங்க. எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியை நீங்க எல்லா இடத்துலயும் கேட்பீங்களா சார்? அங்கேயும் தான் கேட்பேன். யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிகளுக்காக. மனைவிக்காக.
அப்படிதானே எல்லாரும் வாழ முடியும். அதுதான் சார் தாரம். தாரம் சார். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, 1330 குறளை இத வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. யாரு நம்ம கும்பகோணம் குட்டவாசிக்கியா? குட்டவாசகி இல்ல, வள்ளுவ மனைவி வாசகி. அர்ச்சத்துல போய் பேச அந்த காரணம் என்ன? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. நினைச்சு பாருங்க சார். காந்தியடிகள் தன் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கொல்லி வச்சுட்டு வரும்போது அவங்க நண்பர்கள்லாம் அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு? வெறும் காந்தியா இருந்த என்ன மகாத்மா காந்தி ஆக்குறது என் மனைவின்னு சொல்லலையா? காந்தியடிகள் திருந்தினார், நீங்க 3 பேர் திருந்தினா என்ன சார் தப்பு? கொல்லி வச்சது பார்த்தா அவர் திருந்தி இருக்காரு. காந்தி கொல்லி வைக்கும்போது திருந்தினாராம்டா. அதே மாதிரி நம்மளும் அது மாதிரி திருந்திடணும்டா. இங்க ஏன் இந்த பேச்சு பேசுற? வீட்டுல என்ன பேச்சு பேசும்? அங்க பேச முடியாம தாண்டா இங்க பேசுறாளுங்க. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. கொரோனா டைம்ல எந்த புருஷனா சம்பாரிச்சு கொடுத்தீங்களா? இந்த உட்காந்து ராதா சந்திரன் இவங்க கடலாம் இயங்குச்சா? எல்லாம் வீட்டுல தானே வெட்டியா இருந்தீங்க. வெட்டியா இருந்தியன் மட்டும் சொல்லாத, அப்படி மட்டும் சொல்லாத. அப்புறம் எப்படி சொல்ல? உமாநாத் கொஞ்சம் அழகு. டேய் உமாநாத், கொரோனா டயத்தில் உனக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சா? இல்லை. சம்பாரிச்சியா? இல்லை. எந்த சம்பாத்தியம் இல்லை. ஒரு குழந்தை உடஞ்சா இல்லையா? அப்புறம் என்ன இதை விட வேற என்னங்கிற சார்? குழந்தை செல்வத்தோட வேற என்ன செல்வம்? சரி ஒத்துக்கிறேன் சார், குழந்தை செல்வத்தை பத்தி நான் பேசல. எந்த ஆண்களும் சம்பாதிக்கல. சம்பாதிக்காத புருஷனுக்கு ஒரு வேலைக்கு 3 வேலைக்கு 6 வேலை வடிச்சு கொட்டணுமே. தொப்பையும் தொந்தையும் 6 மாசம் 7 மாசம் 10 மாசம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆணின் தொப்பைக்கு பின்னால மனைவிங்கிற தாரம் இருக்கா? நெட்டுவர் அவர்களே, அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களா? ஆமா, தொப்பைக்கு பின்னாடி பின்னாட பொண்டாட்டி இங்க இல்ல, இங்க அப்படியே பொண்டாட்டி மனசுக்குள்ள இருக்கிறா. மனசுக்குள்ள? யார் மனசுல? அவங்க மனசுலதான். எல்லா தொப்பையும் இப்படி தடவி பாருங்க சார். அந்த தொப்பைக்கு பின்னால 3 வேளை சோறு போட்ட ஒரு தாரம் இருக்கார் சார். 3 வேளை சோறு போட்டான்னு சொல்லாத. ஏன்? நான் 3 வேளை சோறு இது மாதிரி புரோகிராம் வரும்போது என் கொங்கு மண்டலம் தான் என்னை வளர்த்தெடுத்திருக்கிறது. அதற்கு நன்றி கடனாக என் வாழ்நாள் பூரா இருக்கணும் சார். நானும் தான் கொங்கு மண்டலத்துல சாப்பிட்டேன். உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கிறேன். நீ நினைக்கலையே? இல்லன்னு நான் சொல்லல, நான் நினைக்கிறேனே. சோறு அங்க வடிச்சது யாரு? புளிரசம் போட்டது யாரு? தாரங்கிற மனைவி. புளிரசம் கரைச்சிங்களோ? உங்களால எங்களுக்கு தான் வயிற்றுல புளிய கரைக்குது. நீங்க தயவு செய்து பொம்பளையை சொல்லாதீங்க. ஏன்? என் பொண்டாட்டிலாம் ஒரே ஒரு குழம்பு தான் வைப்பா. மேலாப்பில் எடுத்தோம்னா ரசம், நடுவில் எடுத்தோம்னா சாம்பியார், கடைசியில் எடுத்தோம்னா கூட்டு. ஒரே இதில் 3ஐயும் பண்ணிடுவான். என்ன வச்சாலும் அவ வைப்பா, பேரு நான் வைப்பேன். ஸ்பெஷலிஸ்ட் நீங்க? பொண்டாட்டி பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். அன்னைக்கெல்லாம் ஒரு ஐட்டம் செஞ்சு வச்சா என்னடின்னு கேட்டேன். எனக்குன்னு தெரியல அப்படின்னா. சைவமா அசைவமானே. காலையில சைவம் அசைவமாயிருச்சு அப்படின்னா. எனக்கு புரியல. காலையில செய்வோம் இப்போ இப்படி அசைவமாச்சுன்னு கேட்டேன். காலையில நல்லா இருந்துச்சு, மத்தியானத்துல எறும்பு மச்சிருச்சு, போட்டு கிண்டிட்டேன், இப்போ அசைவம் ஆயிடுச்சு அப்படின்ட்டான். ஆனா சார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் எத்தனை வருஷம் தெரியுமா ஆகுது? ஒரு 20 வருஷம் இருக்குமா? என்ன பார்த்தா இது 20 வருஷம் மாதிரியா நான் இருக்கு? அடைக்கறானே நீ தம்பிடா. அதனாலதான் சொல்றேன், உண்மை தெரிஞ்சு. நான் தம்பி எல்லாம் கேட்கல. எந்திரிச்சிருக்காங்க இவங்க 2 பேரும். மணி நேரம் தூங்குனாங்க. ரொம்ப கம்பெனியா இல்ல. இந்த செல்லு நோண்டுற தம்பி. அத்தையை பார்த்தா எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகின்னு சொல்ல முடியுமா? சொல்லுடா. அவன் சொல்றான் 5 வருஷம்னு. 5 வருஷம் தான் ஆகுது. அப்படியா சொன்ன? அவங்க அத்தைக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷங்கிறான். உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் நான் சொன்னா? தம்பி டேய், நான் உனக்கு அத்தை தானே? அத்தை தானடா? சித்தியா? டேய் அவன் சித்தி. அவன் சொல்ல மாட்டான், அத்தை தான் சார். எனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 10 வருஷம் ஆகுது. ஆனா பார்த்தா அப்படி தெரியாது, 4 வருஷம் மாதிரி தெரியும். 14 வருஷமா தெரியும். அது உங்களுக்கு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் மாமா முத்து எனக்கு ஒரு முழு பூ கூட வாங்கி கொடுத்ததில்ல. கஞ்ச பயலா இருப்பான் போல. வடிச்ச கஞ்சியே வட்டி கொடுவான் சார். வட்டியும் வராது, அசனும் வராது. போ போன் பண்ணி பூ வேணுமான்னு கேட்பார். பஞ்சுனாதான் பூ வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்க மாட்டாரு. அப்போ அண்ணா போன் பண்ணி பிச்சைனா சாதா பிச்சை இல்ல, பூ வேணுமா. நான் உன்னை என்ன சொல்லுவேன்? எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்திருக்காரு? எப்படி வளர்த்திருக்காரு சார்? நான் காரசாரமான ஆளு சார். என் பிளட் குரூப்பே அப்படி. என்னைக்காவது உங்களுக்கு காரசாரம் பத்தலைன்னு தொட்டுக்கலாம் போல இருக்குடா. எங்க அப்பா என்ன கோவக்காரியா வளர்த்திருக்காரு சார்.
புருஷன் வேணுமா அப்படி கேட்டா வேணாம் அப்படிதான் சொல்லுவேன் நான். ஆனா கொரோனா டைம்ல மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிட்டார் சார். திடீர்னு 2 கூட பூ வாங்கிட்டு வந்துட்டார் சார். 2 கூட பூ? ஆமா சார். விக்காம கிடந்திருக்க மார்க்கெட்ல அள்ளிக்கிட்டு வந்திருப்பான். இல்லைங்க, ஒரு குடையில மல்லிகைப்பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? சாமந்தி பூ இந்த சாமி விநாயகருக்கு வை. நான் கேட்டேன், ஏன் மாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏ சாமியே நீதான் அடின்னு சொன்னாரே சார். ரொம்ப பெருமையா பீத்திக்கிறாத. ஏன் உன் போட்டாவுக்கு பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கா, கொஞ்சம் உஷாரா இருக்கு. ஏன் இவங்க சிரிக்கிறாங்க? எல்லாம் பிளான்ல இருக்கு சார். இப்போ 2 பேரும் அப்ரூவல் ஆகாம இருக்கு சார். நினைச்சு பாருங்க சார். இப்போதோ மஞ்சண்ணா அப்பானாலாம் மகாராஜன் சார்லாம் போகும்போது தடிக்கு கீழே விழுந்து ரத்தம் வந்துச்சுன்னா யாரு சார் அழுவுறது? நாங்க தான் விழுந்தவன் அழுவான். மனைவி அழுவோம் சார். உங்களுக்காக உடம்பு வாயிலாம் கோணையா இழுத்துச்சுன்னா கோவில்ல போய் பூ மெரிச்சு மண் சோறு சாப்பிட்டு உங்களெல்லாம் காப்பாத்துறது யாரு சார்? தாரங்கிற உறவு. ஆமா தானே மஞ்சுநாதா? நீங்க எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் மண் சோறு சாப்பிடுவீங்க. நாங்க தானே நீங்க போற மண் சோறை சாப்பிட்டுட்டு தானே கிடக்குறோம். அந்த கிட்டினி போனா கூட எங்க கிட்டினியை கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் அந்த கிட்டினி போகுது? சாமி கிட்ட போய் எப்படின்னா தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லுவ? சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. மொட்டு நகையே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சென்று வந்த சித்திரமும் சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. உண்மையிலே பாண்டிச்சேரி கௌதமிக்கா ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலே நாளைக்கு அவன் கூட பிறந்த சகோதரி வீடு புதுசாக கட்டி வீடு குடி நுழைகிறாங்க. சீக்கிரம் இருந்தாலும் பட்டிமன்ற தேதி கொடுத்துட்டோமே, அது வந்து தன் பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட பாண்டிச்சேரி கௌதமிக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மற்றவங்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு சார் என்னால் வர முடியாது, என் தங்கச்சி விசேஷம் வச்சுருக்குன்னு வச்சுருவாங்க. இந்த அம்மா அப்படி இல்லை, சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நான் வரேன், எனக்கு கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு அனுப்பி விட்ருங்கன்னாங்க. நாங்கள் என்ன ப்ராடு பண்ணோம் தெரியுமா? 7 to 10 தான் நிகழ்ச்சிமா, 10:30க்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி தான் கூப்பிட்டோம். கூப்பிட்டு நாங்கள் 10 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். எங்கள் வேலையை நாங்கள் காட்டி மஞ்சனா நானும் அவ்வளோ யோக்கியமானவங்க. நான் தனியாக இருக்கையில் கூட கொஞ்சம் இதாக இருப்பேன், அவனோட சேர்ந்துட்டா நான் அப்படி தான் இருப்பேன், அவன் என்னோட சேர்ந்துட்டானா இப்படி தான் இருப்பேன். எங்களை நம்பி வந்தவங்க யாரும் சரியாக வீட்டுக்கு போனதா சரித்திரம் இல்லை. டயத்துக்கு அனுப்பி வைக்கிறது எங்களுடைய பழக்கம் கிடையாது. ஆரம்பிக்கல நாங்கள் அப்படிச்சான்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்புறம் நாங்கள் 1 மணி ஆக்குவோம். இப்போ இந்த விடியல் சம்பாலையில் 3 மணிக்கு தான் எல்லாரையும் அனுப்பி விட்டோம். இது மாதிரி வேலைகள் செய்கிறதுல நாங்கள் நம்பர் 1. 3 மணிக்கு முடிச்சு 4 மணிக்கு அனுப்பணும் சார். 14ஆம் தேதி காதலர் தினம் வருது சார். ஆமாம்மா. மனைவியை காதலிப்பவர்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் சார். வாய்ப்பு இல்லையா? மனைவியை காதலிக்க சார். யார் மனைவியா மேடம்? அவங்கவுங்க மனைவியை தான் சார். அன்னைக்கு 14 அன்னைக்கு உங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு ரோஸ் கொடுத்து ஒரு மல்லிகைப்பூ கொடுத்து. அடையாம போன காதலர் தினத்துக்கு ஒருத்தன் கேட்டான், சார் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணணும்னா ரோசா பூவை வாங்கி கொடுறான்னு சொல்லி அவன் 15 ரூபாய்க்கு ரோஜா பூ வாங்கி கிட்ட போகிறது பயந்துக்கிட்டு வந்துடுறான்.